ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழர் சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான பாயசம் பார்க்க போகிறோம். பாயசம்னாலே எல்லாருக்கும் நாவில் நீர் ஊறும். அதுவும் ஜவர்சி பாயசம்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இந்த ஜவர்சி பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கலாம் பொறுமையாக. கால் கப் ஜவரிசி எடுத்து நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம், உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் போட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ஊற வச்ச ஜவரிசியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி லைட்டாக நீங்கள் வறுத்துக்கோங்க. வறுத்தா அந்த பாயசத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த ஜவரிசிக்கு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கண்டினியூஸாக கலருங்க. இல்லைனா இதை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். கலருண்டே இருந்தால் உங்களுக்கு ஒட்டாது. பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள். இப்போது நல்லா ஜவரிசி வந்து வெந்துடுச்சுங்க. உங்களுக்கு ஜவரிசி வெந்த நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வரும். ஒரு 5 to 10 நிமிஷம் போதுங்க. இந்த பதம் உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள். 1/2 கப் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் பவுடர். அது நீங்கள் வந்து ஆவின் இல்லைனா எம்டிஆர் ஆச்சி உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டில் கிடைக்குதுங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த திராட்சை, முந்திரி பருப்பு அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இந்த 1/2 லிட்டர் பால் இருக்குது இல்லையா, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாலோட இந்த ஜவரிசி வந்து நல்லா கொதிக்கணுங்க. இப்போ இதோட உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் குங்குமப்பூ பால்லையோ தண்ணிலையோ கொஞ்சம் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்ல மனம் கொடுக்கும். இப்போது இதோட அந்த பொடித்த ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பாயசத்தை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து சுவை கொடுக்கும் இந்த ஜவரிசி பாயசம். மக்களே, நம்மளோட அட்டகாசமான ஜவரிசி பாயசம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த பாதாம், குங்குமப்பூ, ஏலக்காயெல்லாம் போட்டதால் அந்த கலர், மனம், கிச்சனெல்லாம் அவ்வளோ சூப்பராக மணக்குது. இது கொஞ்சம் ஆறுனக்கப்புறம் நம்ம இது கிளாஸில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. கொஞ்சம் ஜவரிசி இது பாயசம் வந்து ஆறுனக்கப்புறம் நல்லா கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதாங்க. இப்போ கேமராவில் தெரியுது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஜவரிசி பாயசம். பார்க்குறதுக்கே எனக்கு நாக்கு ஊறுது. இப்போ எடுத்து சாப்பிடணும் போல். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.